Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இது Boruto 2 Blue Vortex manga breakdown-ஓட part 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், முடிஞ்ச செக் பண்ணி பார்த்துங்க. எப்பயும் போல வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு 300 லைக்கை தட்டி விட்டுருங்க. ஆல்ரைட் கைஸ், வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? போன சாப்டர் கடைசியில் நம்ம பொருட்டோ டென்டெயில்ஸை பற்றி கோடுட்ட வார்னிங் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த வார்னிங் எல்லாம் கண்டுக்காத கோடு நான் டென்டெயில்ஸ் வச்சு கண்டிப்பாக அந்த உலகத்தை அழிச்சே தெரிவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க, இதை கேட்ட நம்ம பொருட்டோ ஒழுங்கு மரியாதை நீ என் டென்டெயில்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீ உயிரோட பைக்க மாட்ட அப்படின்னு நம்ம கோடை பார்த்து சொல்ல, அதுக்கு கோடு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்த்து பயந்து ஓடி போன பையன் நீ என்னைய போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றியா அப்படின்னு கொஞ்சம் தனாவாட்டா சொல்ல, அதுக்கு பொருட்டோ சரி ரைட்டு, இனிமேல் உன்ட்ட பேசுறது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவனோட புது பவரான ரசிகன் உசிகோவை அன்லீஸ் பண்றதோட போன சாப்டரை முடிச்சிருந்தாங்க. அப்படியே இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம கோடு பொருட்டோட ரசிகன் உசிகோவை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறான். நார்மலா ரசிகன்றது பாம்புல ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் ஆகிற ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் சாக்ராவை தான் ரசிகன் சொல்லுவோம். ஆனா இந்த ரசிகன் உசிகோன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பொருட்டோ அந்த ரசிகன் உசிகோவை யூஸ் பண்ணும்போது அவனோட பாடியை சரௌண்ட் பண்ணி சாக்ரா வேவ்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி பொருட்டோ அவனோட ரசிகன் உசிகோவை ஃபுல்லா அன்லீஷ் பண்ணி கோடை அட்டாக் பண்ண வர, பொருட்டோட ரசிகன் உசிகோவை பார்த்த கோடு திகச்சு போய் அவனோட மனசுக்குள்ள ஒருவேளை இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேனிசிங் ரசிகனா இருக்குமோ. ஆனால் வேனிசிங் ரசிகன்னா அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக், அது மட்டும் இல்லாமல் அதை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலன்னா அதை யூஸ் பண்ணுறதே பாயிண்ட்லெஸ். ஆனால் இவன் இப்படி ஓப்பனில் வரதை பார்த்தா அது வேனிசிங் ரசிகன் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம கோடி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டோ பக்கத்தில் வரதை பார்க்குறான். அப்படி பார்த்தோன்னே டேரெக்டாக பொருட்டோவை அட்டாக் பண்ணுற மாதிரி போய் அவனோட கிளாமாக்க பின்னாடி போட்டு அதுலேருந்து சடனாக அப்பியர் ஆன நம்ம கோடு பொருட்டோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போக, அதை நோட்டீஸ் பண்ண பொருட்டோ டக்குன்னு பின்னாடி வந்த கோடுக்கு அவனோட ரசிகன் உசிகோவை லான்ச் பண்ணுறான். ஆனால் கோடு இந்த அட்டாக்கை அவனோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பொருட்டோவை அட்டாக் பண்ண வர, நம்ம பொருட்டோ அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றான். நம்ம கோடு என்ன பொருட்டோ இந்த ஜூட்ஸு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த, இப்போ இந்த ஜூட்ஸு என் மேல அட்டாக் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறியோ அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ டே நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உன்னை கொல்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை, ஈஸியாக உன்னை போட்டு தள்ளிடுவேன், சொல்ல போனா நான் பாதி வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட கோடு ஷாக் ஆகி என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா பொருட்டோட ரசிகன் உசிகோவை கோடு தடுத்திருப்பான் இல்லையா. அப்போ பொருட்டோட கையை சரௌண்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்த சாக்ரா ஸ்லாஷஸ் எல்லாமே இப்போ கோடோட கையை சரௌண்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த கோடுக்குனால ஒண்ணுமே புரியல, என்னடா அது என்னோட கையை சுத்தி ஏதோ சுருள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கோடு பார்க்கறான். பட் அந்த சாக்ரா ஸ்லாஷஸ்ன்றது கோடோட பாடியை எந்த ஒரு விதத்திலையுமே அஃபெக்ட் பண்ணல. இப்போ நம்ம கோடு சரி ரைட்டு, இந்த சாக்ரா ஸ்லாஷஸ் என் கையில சுத்தினா எனக்கு என்ன, இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு நம்ம பொருட்டோவை பார்த்து சொல்ல, அதுக்கு பொருட்டோ டே கோடு நான் இந்த விஷயத்த ஒன்று நான் திரும்ப சொல்ல மாட்டேன், ஒழுங்கு மரியாதை என்னை டென்டெயில்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங், நீ இதையும் மீறி நான் டென்டெயில்ஸ் கிட்ட கூட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்னா நான் உன்னை இங்கேயே கொல்லு வேண்டாம் அப்படின்னு நம்ம பொருட்டோ கோடை மிரட்ட, இதை கேட்ட கோடு பொருட்டோவை பார்த்து நக்கல் அடிக்கிறான். டே பொருட்டோ நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு காமெடியா இருக்குடா, நீ என்னைய கொல்ல போறியா, முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு நம்ம கோடு செம்ம ஃபாஸ்டா பொருட்டோவை அடிக்க வர, அந்த அட்டாக்ல இருந்து பொருட்டோ செம்ம ஈஸியா டாச் ஆடுறான். இதை பார்த்த கோடுக்குனாலும் ஒண்ணுமே புரியல, எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆன அப்படின்ற மாதிரி பாக்குறான். சொல்லப்போனா நம்ம பொருட்டோ அந்த அட்டாக்ல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர்ந்த மாதிரி தெரியல, ஆனா நம்ம பொருட்டோ அந்த கோடோட அட்டாக்ல இருந்து டாச் ஆயிட்டான். இதை பார்த்த கோடு மறுபடியும் பொருட்டோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வர, நம்ம பொருட்டோ இந்த அட்டாக்ல இருந்தும் செம்ம ஈஸியா டாச் ஆடுறான். இதை பார்த்த கோடுக்குனால ஒண்ணுமே புரியல, எப்படி இவன் அட்டாக்ல இருந்து டாச் ஆகுறான், இவனோட மூவ்மெண்ட்ஸ்ன்றது செம்ம ஃபாஸ்டா இருக்கு, இது ஒன்றும் சாதா டாஜிங் மாதிரி தெரியல, ஸ்பெஷல் டாஜிங் மாதிரி இருக்கு, இது ஒன்றும் கெஞ்சுட்சு மாதிரி எனக்கு தெரியல, இவன் எப்படி டாச் ஆகுறான் அப்படின்னு நம்ம கோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம பொருட்டோ கோடு முன்னாடி வந்து நிற்கிறான். அதை பார்த்த கோடு யாரு பிச்சை மகனா அப்படின்னு மெதுவா திரும்ப, நம்ம பொருட்டோ செம்ம ஃபோர்ஸா கோடோட வயிற்றுலேயே பஞ்சு விடுறது மட்டும் இல்லாம அவனோட ரசிகன் உசிகோவோட ஃபுல் பவரை கோடோட உடம்புல இறக்குறான். இப்படி ரசிகன் உசிகோவோட ஃபுல் பவர் கோடோட உடம்புல டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அதுக்கும் பாலையா படத்துல வர மாதிரி கோடு 10 அடிக்கு பறந்து போய் விழுகிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எய்டாவையும் டைமனையும் காட்டுறாங்க. எய்டாவோட சென்ட்ரிகானை யூஸ் பண்ணி பொருட்டோ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்றதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா போல. அப்போ எய்டா பொருட்டோட ரசிகன் உசிகோவை பார்த்தோன்னே என்ன அவ்வளவுதானா, இந்த ரசிகனுக்கும் நார்மல் ரசிகனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லையே, இது என்ன ஒரு பேசிக் ஜுட்ஸ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நம்ம எய்டா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதை கேட்ட
கேட்ட டெய்மனு, ஓ இந்த மொத்த உலகமும் நடங்கிறதுக்கு காரணம் அந்த பொருட்டோ பயப்புல தானா, அவனோட அட்டாக்ன்றது பிளானட்டரி ஸ்பின்னை பேஸ் பண்ணியிருக்க போலயே அப்படின்னு நம்ம டெய்மன் சொல்ல, இதை கேட்ட எய்டா பிளானட்டரி ஸ்பின்னா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கோடை காட்டுறாங்க. கோடு பொருட்டோ அடிச்சு அடுக்கி அப்படியே தட்டு மாதிரி நிக்கிறான். இதை பார்த்த பொருட்டோ, பரவாயில்லையடா கோடு, நீ என்னைய சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, நான் அடிச்சு அடிக்க ஒன்னால இன்னும் நிக்க முடியுது, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, அப்படியே கோடோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. அப்ப கோடு பொருட்டோவை பார்க்கும் போது அவனுக்கு இந்த மொத்த உலகமும் சுத்துற மாதிரி தெரியுது. அதாவது கோடோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு சில நேரம் கிருகிருன்னு சுத்திட்டு அப்படியே மேல அனாந்து பார்த்தோம்னா இந்த மொத்த உலகம் எப்படி சுத்துற மாதிரி தெரியுமோ அதே மாதிரியான சென்சேஷன் தான் இப்ப கோடுக்கும் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல கோடுக்குனால ஒண்ணுமே புரியல, என்னடா இது இங்க என்ன நடக்குது, எதுக்கு இப்படி எல்லாமே சுத்துது அப்படின்னு நம்ம கோடு அப்படியே தடுமாறி கீழே விழுகுறான். இதை பார்த்த பொருட்டோ அப்படியே மெதுவா கோடு பக்கத்துல வர, அப்ப கோடு, டே பொருட்டோ செத்த பையில எனக்கு என்னடா பண்ணி தொலைஞ்ச, எதுக்கு எனக்கு இப்படி தலை சுத்துது அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ இதை நினைச்சு என்ஜாய் பண்றா கோடு, நீ அழிக்க நினைச்சல பிளானட், அந்த பிளானட் கொடுத்த கவுண்டர் அட்டாக்னால தான் உனக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, அதுக்கு கோடு என்னது இந்த பிளானட் கொடுத்த கவுண்டர் அட்டாக்கா அப்படின்னு நம்ம பொருட்டோவை பார்த்து கேட்க, அப்ப பொருட்டோ அந்த ரசிகன் உசிகோட பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த ரசிகன்றது பிளானட்டோட சாக்கராவையும் அதோட ரொட்டேஷனையும் கம்பைன் பண்ணி உருவானது, அதனாலதான் இந்த ரசிகனுக்கு ரசிகன் உசிகோன்னு பேர் வச்சிருக்கேன். உடம்புல இருக்க இப்ப அந்த ரசிகனோட பவர்ஸ்ன்றது நார்மலான கெஞ்சுட்சு மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சுலாம் ஸ்டாப் ஆயிடாது. எப்படி இந்த பிளானட் சுத்துறது நிக்காதோ அதே மாதிரி உன்னோட தலை சுத்துன்றது நிக்கவே செய்யாது. ஸோ இந்த தலை சுத்துன்றது செமி பெர்மனண்டா உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் இதை செமி பெர்மனன்ட்னு சொல்றேன்னா, இந்த பிளானட் சுத்துறது நிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிருவ அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட கோடு செம்ம டென்ஷன் ஆகி டே பொருட்டோ பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி எந்திக்கிறான். எந்திரிச்ச சொக்குக்கு அப்படியே மறுபடியும் தலை சுத்தி கீழே விழுந்துடுறான். அவனால சுத்தமா நிக்கவே முடியல. அப்ப கோடு பக்கத்துல வந்த பொருட்டோ, இந்த பாரு கோடு, இந்த ரசிகன் உசிகோட பவர்ஸை என்னால மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னை டென்டில்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ, அப்படி கூட்டிட்டு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னா இந்த ரசிகன் உசிகோட பவர்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாவ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு முட்டாளா இருந்தா கூட என்ன முடிவு எடுப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம பொருட்டோ கோடை பார்த்து சொல்ல, இதை கேட்ட கோடுக்கு அப்படியே பயத்துல உடம்பு முழுக்க வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ கோடு கூட பேசிக்கிட்டு இருந்த நம்ம பொருட்டோ சடனா எதை நோட்டீஸ் பண்றான். பார்த்தா நம்ம கவாக்கி பொருட்டோவை செம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்ண வர நம்ம பொருட்டோ அதுல இருந்து டாஜ் ஆயிடுறான். கிட்டத்தட்ட கவாக்கி பண்ண அட்டாக்ல கோடு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான், இல்லைன்னா அங்கேயே செத்துருப்பான். அவன் எங்க அட்டாக் பண்ணிருக்கான்றத பாருங்க. ஸோ கவாக்கி பின்னாடியே ஜோஜோ, ஈனோச்சின், சிக்கடை, ஹீமாவரின்னு உங்க 4 பேருமே அந்த இடத்துக்கு அப்பியர் ஆறாங்க. அப்ப அங்க வந்த ஹீமாவரி பொருட்டோவை பார்த்தோன்னே பொருட்டோ அப்படின்னு கூப்பிட, அவ்வளவு நேரம் ஆட்டிடியூட் டோன்ல இருந்த நம்ம பொருட்டோ அப்படி ஹீமாவரியை பார்க்குற அந்த ஒரு சில ஸ்பிளிட் செகண்ட்ஸ் மட்டும் சாஃப்ட் டோனுக்கு மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கி அப்படியே கோடு திரும்பி பார்த்தா கோடு அப்படியே அரை மயக்கத்துல படுத்து கிடக்குறான். இப்போ சிக்கடை பொருட்டோ உனக்கு கொனா வில்லேஜ்ல என்ன வேலை, நீ கோடு கூட என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ நான் அவன் கூட ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அதுல தலையிடாத அப்படின்னு நம்ம சிக்கடையை பார்த்து சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கோடு நைஸா அவனோட கிளாமாக்ஸ் யூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்க அதை நோட்டீஸ் பண்ண கவாக்கி அப்படியே டக்குன்னு அந்த கிளாமாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங் பண்ணி விட்டுறான். இது எல்லாத்தையுமே நம்ம பொருட்டோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஷிக்கமோரோ காட்டுறாங்க. ஷிக்கமோரோ மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு மூலியமா கவாக்கி கிட்ட, கவாக்கி அங்க என்ன நடக்குது, அங்க என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கவாக்கி இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா கோடு சாக்கராவே இல்லாம ஃபுல்லா ட்ரெயின் ஆகி கிடக்குறான், அது மட்டும் இல்லாம அவனோட எல்லா கிளாமாக்ஸையும் நான் ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன், ஸோ அவனால இப்ப தப்பிச்சும் போக முடியாது, இப்போதைக்கு அவனை என்னால கொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஷிக்கமோரோ நல்லது, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, சீக்கிரமா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு நம்ம கவாக்கிட்ட சொல்ல, நம்ம பொருட்டோ கவாக்கி நீ கோல்டு இருந்து தள்ளிப்போ, அவனை நீ குறைச்சி இடப்படாத அப்படின்னு நம்ம கவாக்கியை பார்த்து சொல்ல, இதை கேட்ட கவாக்கி நீ யாரா எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு, இந்த வில்லேஜுக்குள்ள நீ திரும்ப வந்ததே பெரிய தப்பு, ஸோ நான் இவனை கொன்னதுக்கு அப்புறம் உனைய தான் கொலை பண்ண வருவேன், சீக்கிரமா சாகிறதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னு நம்ம பொருட்டோவை பார்த்து கவாக்கி சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோடு இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அவனோட நெத்தியில இருந்த கிளாமார்க் மூலமா ஒரு கிளாக் ரிமை வெளியே வர வைக்கிறான். இதை நோட்டீஸ் பண்ண கவாக்கி டக்குன்னு அந்த கிளாக் ரிமை போட்டு தரல, அந்த கிளாக் ரிம் உடம்புல இந்த கிளாமார்க் மூலமா கோடு தப்பிச்சு போயிடுறான். இதை பார்த்த கவாக்கி டென்ஷன் ஆக, அப்ப ஷிக்கமாரு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு மூலமா அங்க என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஷிக்கடை கோடு இந்த மாதிரி அவனோட கிளாக் ரிமை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஷிக்கமாருட்ட சொல்ல, இதை கேட்ட ஷிக்கமாரு டேமிட் எல்லாம் நல்லா கவனிங்க, கோடு இப்போதைக்கு தான் இந்த லீஃப் வில்லேஜ் விட்டு ஓடி போயிருக்கான், ஆனா அவன் திரும்ப வரமாட்டான்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை, ஸோ ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க எல்லா கிளாக் ரிம்ஸையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போட்டு தள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம ஷிக்கமாரு சொல்ல, அப்ப கவாக்கி ஷிக்கடை நீங்க எல்லாரும் போய் அந்த கிளாக் ரிமை பாத்துக்கோங்க, எனக்கு இவன் கூட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீமாவரி ஷாக் ஆகி பிக் ப்ரோ அப்படின்னு கூப்பிட, அப்ப கவாக்கி பொருட்டோ இவங்க 2 பேருமே காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே மாத்தி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சரடாவை காட்டுறாங்க. சரடா கிளாக் ரிம் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஷினோபி சரடாவை காப்பாத்துறேன்னு மரமா மாறி இருப்பான் இல்லையா, ஸோ இப்போ அவனை தான் சரடா செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவர் மொத்தமா மரமா மாறிட்டாரு,
இங்க என்ன நடக்குது, ஒரு டென்டெயில்ஸ்ன்றது டிவைன் ட்ரீயா மாறணும்னா அதுக்கு அந்த டென்டெயில்ஸ் ஏதாச்சும் ஒரு ஓட்சுசுக்கியை சாப்பிட்டா மட்டும்தான் டிவைன் ட்ரீ ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்த்தா டென்டெயில்ஸ்ன்றது ஏதாச்சும் ஒரு பீயிங்ஸை சாப்பிட்டா கூட மரம் ஆயிரும் போலயே அப்படின்னு நம்ம சரடா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப கீழே இருந்த ஷினோபி, ஸோ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இந்த கிளாக்ரிம்ன்றது ஓட்சுசுக்கியை சாப்பிட்டு மரம் ஆகிறதுக்கு பதிலாக ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட்டு மரம் ஆகிறதுனால இது ஒரு டிஃபெக்டிவ் டிவைன் ட்ரீயா அப்படின்னு நம்ம சரடாவை பார்த்து கேட்க, அதுக்கு சரடா எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, பட் என்னால ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்ல முடியும், இவர் என்னதான் மரமா மாதிரி இருந்தாலும் இவர் இன்னும் சாகல, இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சரடா சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பொருட்டோவையும் கவாக்கியும் கட்டுறாங்க. கவாக்கி, நம்ம 2 பேரும் பார்த்து பேசி 3 வருஷம் ஆச்சுல, உன்னோட அவுட்ஃபிட்லாம் வித்தியாசமா இருக்கே, அந்த உச்சியாவோட அடாப்டட் சொன்ன மாறிட்டியா அப்படின்னு நம்ம கவாக்கி பொருட்டோவை பார்த்து கேட்க, அதுக்கு பொருட்டோ, உன்னோட வாய் கொழுப்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லடா கவாக்கி, அது மட்டும் அப்படியே இருக்கு, ஆனா என்னோட தங்கச்சி ஹீமாவரி நல்லா இருக்கதை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம கவாக்கியை பார்த்து பொருட்டோ சொல்ல, அப்ப கவாக்கி நீ எதுக்காண்டி இங்க வந்த, இந்த கொனா வில்லேஜில் தான் உன்னோட உயிரை விடணும்னு ஆசைப்பட்டேன்னா ஏன்ட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போவே இங்கேயே உனைய கொலை பண்றேன் அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல, அதுக்கு பொருட்டு என்னோட சொந்த வில்லேஜான கொனகால சாகுறதுல எனக்கு சந்தோஷம் தான், பட் அது இன்னைக்கு நடக்காது, ஸோ அது வரைக்கும் நீ என்னோட வழியில மூக்கம் நுழைக்காதடா கவாக்கி அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, அதுக்கு கவாக்கி நல்லா யோசிச்சு பாரு பொருட்டோ, நாங்க யாருமே உன்னோட பாதைக்குள்ள வர மாட்டோம், ஆனா நீ தான் இங்க எல்லாத்தோட பாதைக்குள்ளேயும் வர அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல, அப்போ பொருட்டோட கழுத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பொருட்டோட கழுத்துல ஒரு மினி சைஸ் டோடு உட்காந்துருக்கு. அந்த டோடு பொருட்டோக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு பொருட்டோ, கோடு அவனோட பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டான் அப்படின்னு அந்த டோடு இன்ஃபர்மேஷன் சொல்ல, பொருட்டோ டென்டெயில்ஸ் அங்க இருக்க மாதிரி ஏதாச்சும் அறிகுறி தெரியுதா அப்படின்னு அந்த டோடுகிட்ட கேட்க, அந்த டோடு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பொருட்டோ இன்னும் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லுது. அப்படியே அந்த பக்கம் கோடை காட்டுறாங்க. கோடு செம டென்ஷன்ல பொருட்டோவை திட்டிகிட்டே போக, அப்போ கோடு பின்னாடி யாரோ மரமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கோடோட கைக்குள்ளியான பக்கு. கோடுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஆளு அந்த பக்கு பைபிள தான். இப்போ அந்த பக்கு பைபிளையும் மரமாயி கிடக்குறான். அப்படியே கோடை காட்டுறாங்க. கோடு டென்டெயில்ஸ் அடைச்சு வச்சிருக்க இடத்த அப்படியே எட்டி பார்க்கறான். அப்போ பொருட்டோ கூட எப்படி ஒரு சின்ன டோடு இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் கோடு கூடயும் ஒரு சின்ன டோடு இருக்கு. இந்த டோடு தான் நம்ம பொருட்டோ கூட இருக்க டோடுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணது போல. ஸோ இந்த மாதிரி சீனை நம்ம ஏற்கனவே பொருட்டோ தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல பார்த்துருப்போம். நம்ம கோஜி கோஷின் பொருட்டோவையும் நருட்டோவையும் கண்காணிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி டோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஒருவேளை பொருட்டோ சாஸ்கே கூட ட்ரைனிங் எடுத்த மாதிரி கோஜி கோஷின் கூட ட்ரைனிங் எடுத்திருக்கலாம். ஏன்னா சாஸ்கேக்கும் டோடுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணல. ஆனா இங்க பொருட்டோ டோட்ஸ் யூஸ் பண்றத பார்த்தா கோஜி கோஷின் தான் ஞாபகத்துக்கு வரான். ஆனா இன்னொரு சந்தேகம் என்னன்னா, கோஜி கோஷினால எய்டாவோட ஆம்னி பட்டன்ஸ் பவரை ஓவர்டேக் பண்ண முடிஞ்சிருக்குமான்றது தெரியல. ஸோ அடுத்தடுத்து வர மாங்கால இதோட எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே கதைக்குள்ள வந்தோம்னா, இந்த கோடு கூட இருந்த டோடு எதையோ உத்து பார்க்குது. அது என்னன்னு பார்த்தா நம்ம டென்டெயில்ஸ் பார்க்க டென்டெயில்ஸ் மாதிரியே இல்ல. நார்மலா நம்ம இது வரைக்கும் பார்த்த டென்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஃபார்ம்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்போ இருக்க டென்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஏதோ சப்பி போட்ட லாலிபாப் பூச்சி மாதிரி பேர்னு படுத்து கிடக்கு. இதை பார்த்த டோடு டென்டெயில்ஸ் இங்கே தான் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பொருட்டோட்ட சொல்ல, நம்ம பொருட்டோ குட் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஸோ போன சண்டேவே இந்த பொருட்டோ 2 Blue Vortex Part 3 வீடியோ வர வேண்டியது. பட் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த வீடியோ மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ரஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்தால் கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்பயும் போல நல்லா வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இது போக ஒன் பீஸ் கண்டென்ட்டும் ஒன் பீஸ் மாஸ் மூமெண்ட்ஸும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா இருக்காதான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பொருட்டோ 2 Blue Vortex மாங்கா படிக்காத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா DXD Anime சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.